வழக்கமா ஐபிஎல்ல இந்த 2 அணிகள் மோதுற போட்டி அப்படின்னா ஒருத்தர் டாப் 3ல இருப்பாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல, இன்னொருத்தர் பாட்டம் 3ல இருப்பாங்க. ஆனா இந்த சீசன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான சீசனா தான் இருந்துட்டு வருது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த முறையும் இந்த 2 அணிகள் மோதும் போது அப்படியே உல்டாவா பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் எந்த 2 அணிகளை பத்தி பேசுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். மும்பை மற்றும் ஆர்சிபி அணிகள் பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க 2 பேரும் பலப்பரீட்சை நடத்துற போட்டி தான் இப்ப நடக்க இருக்கு. இதுல டாப் 3ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்சிபி அணி இருக்காங்க. அதே சமயம் பாட்டம் 3 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் டேபிள்குள்ள இருக்கிறது யாருன்னா மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்துட்டு இதற்கு முன்னாடி இந்த சீசன்ல விளையாடின போட்டிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்சிபி 3 போட்டிகளில் விளையாடி 2ல வந்து வெற்றி வாகை சூடியிருக்காங்க. அதே சமயம் மும்பை இந்தியன்ஸ் 4 போட்டிகளில் விளையாடி அதுல ஒரே ஒரு போட்டியில மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த போட்டி அப்படிங்கிறது 2 அணிகளுக்குமே ஒரு முக்கியமான போட்டியா பார்க்கப்படுது. ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல இந்த போட்டியில ஜெயிச்சா ஆர்சிபி முதல் இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸும் அந்த டாப் 5க்குள்ள என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த 2 டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சம பலம் வாய்ந்த அணிகள் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்பவே தகுதியான அணிகளாக தான் இவங்க 2 பேருமே பார்க்கப்படுறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பேட்டிங் ஆகட்டும், இன்னொரு பக்கம் பவுலிங் ஆகட்டும், 2 டீம்லையுமே வந்துட்டு ரொம்ப ஈக்குவலான அமௌண்ட்ல டேலண்டடான பீப்புள் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ அப்படி மும்பை இந்தியன்ஸ் அணியில் இடம்பெற்றிருக்கிற வீரர்கள் யார் யார், இன்னைக்கு அந்த அணியில் என்னென்ன மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம். ஏன்னா அவங்க தான் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் விளையாட போறாங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இது அவங்களோட 2வது ஹோம் கிரவுண்ட் மேட்சா இருக்கு. தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வந்த அந்த அணி 3வது போட்டியில் தன்னோட ஹோம் கிரவுண்டில் விளையாடினாங்க. அங்கே தான் தங்களோட முதல் வெற்றியையும் பதிவு பண்ணாங்க. சொல்ல போனால் முதல் 2 போட்டிகளில் விளையாடின மும்பை இந்தியன்ஸா இவங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஹோம் கிரவுண்டில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. ஹோம் கிரவுண்டுக்கு வந்ததுமே ஒரு ட்ராமாட்டிக் சேஞ்சை வந்து அந்த டீம்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது. பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த டீமோட பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது கடந்த போட்டியில், அதாவது லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா சில மாற்றங்களை சந்திச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களோட முன்னாள் கேப்டனான ரோஹித் சர்மா காயம் காரணமாக அந்த போட்டியில் விளையாட முடியாத சூழல் அப்படிங்கிறது உருவாச்சு. அதனால அவங்க வந்து தங்களோட ஓப்பனிங் பேரையே மாற்றி அமைச்சிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரயன் ரெக்கில்டன், அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் இவங்க தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா வந்துட்டு பேட்டிங் பண்ணியிருக்காரு ப்ராக்டிஸ் செஷனில். ஸோ அவர் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த அணியோட நிர்வாகம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ரோஹித் சர்மா உள்ள வராருன்னா அவர் வந்து ஓப்பனிங்ல விளையாடுவார். பட் என்ன எப்படி பார்த்தாலுமே வந்து ஒன்று அவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக இருப்பார், இல்லைனா வந்து பேட்டிங் முடிச்சதும் அவர் போயிடுவார். அவருக்கு பதிலாக யாராவது ஒரு இம்பாக்ட் பிளேயரை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் அவங்களோட டீம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா சூரியகுமார் யாதவ் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திலக் வர்மா இருக்காரு. திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது போன போட்டியில் அவருக்கு ஏற்பட்டிருந்தது. ஏன்னா பெரிய அளவில் அவரால் ரன் அடிக்க முடியல. அதுவும் ரொம்ப குரூஷியலான சிச்சுவேஷனில் டீம் இருக்கும்போது அப்படிங்கிறனால அவர் வந்து ரிட்டையர்ட் அவுட் ஆகிட்டு வாங்க அப்படின்னு டீம் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அது அவருக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தரும் விஷயமா தான் அமைஞ்சிருந்தது. அவருக்கு மட்டும் இல்லை, அங்கிருந்த நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் சூரியகுமார் யாதவுக்கு கூட ஏன் அவரை கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷனை தான் அவர் வந்து வெளிப்படுத்தி இருந்தார். ஸோ இந்த டிஸப்பாயின்மெண்ட்ல இருந்தெல்லாம் வெளியே வந்து திலக் வர்மா வந்து மறுபடியும் தன்னோட பழைய ஃபார்முக்கு வருவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் கிட்ட அதிகமாகவே இருக்கு. அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா கடந்த போட்டியில் வந்துட்டு 5 விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தி இருந்தார். ஐபிஎல் வரலாற்றிலேயே வந்து 5 விக்கெட்டுகளை எடுத்த முதல் கேப்டன் அப்படிங்கிற பெருமை வந்து அவர் வசம் வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் அப்படின்னு வரும்போதும் தன்னால் முடிஞ்ச பெஸ்ட் அவர் கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் கடைசி ஓவரில் அவரால் பெரிய ரன் எடுக்க முடியாமல் போச்சு. அதனால அந்த போட்டியில் அவங்க தோல்வியை தள்ளும் சூழல் அப்படிங்கிறதும் உருவாகி இருந்தது. இருந்தாலும் அவரோட அசுரத்தனமான ஃபார்ம் அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணியோட மிகப்பெரிய பலமாக மாறிட்டு வருது. இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த அணியோட பவுலிங் ஆர்டருக்குள்ள என்ட்ரி ஆனால் பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பும்ரா மறுபடியும் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் இன்னைக்கு போட்டியில் விளையாடுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களோட டீம் மேனேஜ்மெண்ட் சொல்லும் போது சொல்லியிருந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளேயிங் 11க்கான செலெக்ஷனில் பும்ராவோட பெயர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஃபிட்டாக இருக்காரு அப்படிங்கிறத குறிப்பிடும் விதமாக தான் அந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதனால இன்னைக்கு பும்ரா விளையாடுறாரு அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியில் மறுபடியும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழும். ஏன்னா அவரை பிளேயிங் 11க்குள்ள கொண்டு வராங்க அப்படின்னா யாராவது ஒருத்தரை பெஞ்ச் பண்ண வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து பாஷ் அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்காரு. அவர் தான் வந்து போன மேட்ச்ல களமிறங்கினாரு. அவரை வந்து ஒரு வேளை வந்து
அவங்க பெஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இல்லைனா சாண்ட்னரை வந்து பெஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ட்ரெண்ட் போல்ட், பும்ரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூட்டணி வந்து பந்து வீச காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 2020 கடைசியாக அவங்க வந்து ஐபிஎல் கப்பை ஜெயிக்கும் போது அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது இவங்க 2 பேரோட அந்த பவர் பிளே அண்ட் டெத் ஓவர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த முறை இவங்க கூட வந்து தீபக் சஹரும் சேர்ந்திருக்காரு. அதனால பவர் பிளே டெத் ஓவர் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து அந்த 12 ஓவர்கள் வந்து எதிரணிக்கு சிம்ம சொப்பனமாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட யங் டேலண்ட்ஸுமே இருக்காங்க பந்து வீச்சு அப்படின்னு வரும்போது. ஒரு பக்கம் விக்னேஷ் புத்தூர் இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி குமார். இவங்க 2 பேருமே வந்துட்டு விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸாக மாறிட்டு வராங்க. இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா மும்பை இந்தியன்ஸில் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே இந்த பக்கம் ஆர்சிபி டீமுக்கு வந்தோம் அப்படின்னா அவங்களோட அசுரத்தனமான அந்த ஓப்பனிங் பேர், ஒரு பக்கம் வந்து பில் சால்ட், இன்னொரு பக்கம் விராட் கோலி. இவங்க 2 பேரும் விளையாடுறதையும் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர், அதுக்கப்புறம் பும்ரா, இவங்க 3 பேரும் வீச போகிற அந்த பவர் பிளேவையும் பார்க்கறதுக்கு தான் வந்து ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இவங்களை எப்படி யார் வந்து யாரை டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த போட்டியில் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஆர்சிபியோட கேப்டனான ரஜத் படிதார் வந்து இந்த சீசனில் தான் வந்து ஆர்சிபிக்கு முதல் முறையாக கேப்டன்சி பண்ணுறாரு. கேப்டன்சி பண்ண 3 போட்டியில் 2 போட்டியை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துருக்கு. ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி வந்து நிறைய இன்புட்ஸை வந்து அவருக்கு கொடுத்துட்டே இருக்கிறத வந்து போட்டி நடக்கும்போது கிரவுண்ட்ஸில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு கேப்டனாகவும் அவர் இருக்கார். ஸோ அந்த வகையில் வந்து ரஜத் பட்டிதாரோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த முறை நல்லா இருக்கிறனால அதுவும் ஆர்சிபி அணியோட மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா லிவிங்ஸ்டன் வந்துட்டு கடந்த சில ஆண்டுகளாகவே ஆர்சிபி அணிக்காக விளையாடிட்டு வராரு. இருந்தாலும் இந்த சீசன் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கு அவருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா முக்கியமான கட்டங்களில் ஒரு பக்கம் பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் வந்து பவுலிங்லேயுமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த டீமோட பவுலிங் யூனிட் அப்படின்னு வரும்போது இவங்களுமே வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங் பவுலிங் யூனிட்டோட தான் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜாஸ் ஹெசல்வுட் வீச போகிற அந்த 4 ஓவர்கள் அப்படிங்கிறது அவங்களோட மொத்தமான பெர்ஃபார்மன்ஸே வந்து திருப்பி போடுற அளவுக்கு இருந்துட்டு வருது. விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்காரு, பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ இவரை வந்து எப்படி மும்பை இந்தியன்ஸ் வந்து டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த போட்டியில் அதிகமாக இருக்குது. இதை தாண்டி பார்க்கணும் அப்படின்னா வான்கடே மைதானம் ஹோம் கிரவுண்டு மும்பைக்கு. ஸோ இந்த 2 அணிகளும் இதுவரைக்கும் மோதன போட்டிகள் வான்கடையில் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் மும்பை இந்தியன்ஸோட கை தான் ஓங்கி இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி ஓவராலாக ஐபிஎல்லில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 33 முறை வந்து நேருக்கு நேர் பலப்பரீட்சை நடத்தியிருக்காங்க. இதுலேயும் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து 19 முறை வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி 14 முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க. வான்கடே மைதானத்தை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு சொர்க்க பூமி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய வந்துட்டு ரன் குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. 190+ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு டார்கெட்டாக இருக்கும் எதிரணிக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு ஈஸியாக எடுக்கக்கூடிய மைதானமாகவும் இது இருந்திருக்கு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு. அதே சமயம் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 2 ஆண்டுகளில் எடுத்துக்கிட்டா அந்த 8 போட்டிகள் நடந்திருக்கு. இந்த 8 போட்டி அதாவது போன வருஷமும் இந்த வருஷம் நடந்ததுலையும் எடுத்துக்கிட்டோம்னா இதில் பார்த்தோம்னா மொத்தமாக சொல்லணும்னா 4 முறை வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் ஜெயிச்சிருக்காங்க, 4 முறை வந்து செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோருமே பார்த்தோம்னா 190+ இருந்திருக்கு, அப்படி இல்லைனா 160 இருந்திருக்கு செகண்ட் பேட்டிங்கில். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அந்த டாஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து மேஜர் ரோலை ப்ளே பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மைதானம் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆக போகிற மைதானம் அப்படிங்கிறனால வேகப்பந்து வீச்சாளர்களுக்கும் வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால 2 அணிகளுமே வந்து 3 வேகப்பந்து வீச்சாளர்களோட களமிறங்குவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த போட்டியோட முடிவு அப்படிங்கிறது பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.